மலேசியால இந்த படத்தோட ஈவென்ட் நடக்க போகுது. அங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இங்கிருந்து ஏதாவது ஒரு அழுத்தங்கள் இருந்திருக்குமா? அப்படி ஒருவேளை அங்க அரசியல் ஸ்பீச் இல்ல அப்படின்னா, இந்த பராசக்தி விசஸ் ஜனநாயகன் வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக அரசியல் பேசுவார். எப்படி பேசாம இருப்பாரு? அந்த அரசாங்கம் அவ்வளவு தூரம் இல்ல சொல்லியிருக்கா? அது நேரடியாக பேசாம ஒரு குட்டி கதை சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே. ஒரு காக்கா குருவி கதை சொல்றாரு. ஒரு 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 ராஜா மந்திரி கதை சொல்றாரு. ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமான் கதை சொல்றாரு. அதை எப்படி அரசியல் சொல்ல முடியும்? அரசியல் எப்படி கண்டுபிடிக்கும்? நேரடியாக தான் அரசியல் பேசக்கூடாது. நம்ம மறைமுகமா பேசினா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா பேசுவாரு. அங்க இத ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்களா சார்? இந்த கட்சி கொடி கொடியை எடுத்துட்டு போக கூடாது. அரசியல் அங்க வந்து சட்டதிட்டங்கள் ரொம்ப கடுமையானது. ஓகே. அதனால வந்து அது கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஊர் மாதிரி மரத்து மேல எல்லாம் ஏறி நிக்க முடியாது. லைட் கம்பி போஸ்ட் கம்பி எல்லாம் ஏறி நிக்க முடியாது. அது கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணுவாங்க. கண்டிப்பாக அரசியல் பேசுவார். அரசியல் பேசாம இருக்க மாட்டாரு. மறைமுகமா பேசுவார். இல்ல இந்த ஜனநாயகன் விசஸ் பராசக்தி எஸ்கேக்கு ஏதாவது மெசேஜோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது படங்களை பத்தி பேச வாய்ப்பு இல்ல அவர் இப்போ வந்து சினிமா ரீதியாக திரைப்படத்துறையை சார்ந்த விஷயங்களை எதுவும் தாக்க மாட்டாரு. ஓகே. நேரடியாக அவர் நம்மளை முடக்க பார்த்தாங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஏதாவது கதை ஒன்று சொல்லுவார். அதெல்லாம் வந்து மறைமுகமாக சொல்லுவார். அதுக்கு சில பேர் துணை போகிறாங்க, கூட இருந்தவங்களே துரோகம் பண்ணுறாங்க, அப்படி இப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் டச் பண்ணி தான் பேசுவார். ஓகே. அதான் நடக்குங்க. ஸோ அதில் ரெஜின் மேலே கொடுக்கக்கூடிய அந்த விமர்சனம் அப்படின்றது எப்படி இருக்கு? அவங்க இதெல்லாம் பெரிய பொருட்டை எடுத்துப்பாங்களா? இல்லை இப்போ ஒரு மோனாப்புலியாக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கொடுக்குற படத்துக்கு கரெக்டான கணக்கு வர செலவு கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிறாங்க. தயாரிப்பாளருக்கு எந்த நஷ்டம் இல்லை. கமலஹாசனே சொன்னார், நான் இது வரைக்கும் பண்ண கம்பெனிலேயே ரெட்ஜென்ட்டை கொடுத்ததுலாம் எனக்கு வரவு செலவு கணக்கு கரெக்டாக இருக்குது, எனக்கு பணம் வர வேண்டிய பணத்தை கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்கன்றாங்க. அப்போ ஒரு வகையில் பார்க்குறப்ப அவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. தியேட்டர்களை கையில் வச்சு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு பண்ணுறாங்க. ரெட்ஜென்ட் இல்லாமல் சில தனியாரும் சின்ன சின்ன நிறுவனங்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது பிரச்சனைன்னு வந்தால் தானே அந்த டிஸ்கஷனே ஆகும். இது வரைக்கும் எந்த தயாரிப்பாளரும் ரெட்ஜென்ட் மேலே கம்ப்ளைண்ட்டோ குற்றச்சாட்டோ இது வரைக்கும் எதுவும் சொன்னது இல்லையே. ஓகே. எல்லாம் உள்ள சொன்ன மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. கணக்கு வர செலவு கரெக்டாக இருக்குங்க, ரீகலாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அப்படிங்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் நமக்கு தெரிய வரும்.